யுனைடெட் நோபல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி சார்பாக நடைபெற்ற மாநில கலந்தாய்வு கூட்டம் மற்றும் தொழில் பயிற்சி கலந்தாய்வு நிகழ்ச்சி கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. யுனைடெட் நோபல் ஹியூமன் ரைட்ஸ் கமிட்டி சார்பாக நடைபெற்ற மாநில கலந்தாய்வு கூட்டம் மற்றும் தொழில் பயிற்சி கலந்தாய்வு நிகழ்ச்சி கோவை கணபதி பகுதியில் உள்ள தனியார் அரங்கில் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கோவை மாவட்டத்தில் உள்ள பல்வேறு நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் மாநில பொறுப்பாளர்கள், மாவட்ட பொறுப்பாளர்கள், மகளிரணி நிர்வாகிகள் மற்றும் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கு அமைப்பின் மாநில தலைவர் யோகராஜ் முன்னிலை வகித்தார். கோவை மாவட்ட தலைவர் சரவணன் தலைமை தாங்கினார். மாநில ஒருங்கிணைப்பாளர் சுமன் வரவேற்புரை ஆற்றினார். கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக தமிழக மகளிரணி தலைவர் மகேஸ்வரி, மாநில துணை பொதுச் செயலாளர் ஆனந்த்குமார், மாநில துணை பொதுச் செயலாளர் சீனிவாசன், மகளிரணி மாநில ஒருங்கிணைப்பாளர் விஜயலட்சுமி, மகளிரணி மாநில துணைத் தலைவர் மதிவாணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து அமைப்பின் சார்பாக நடைபெற்ற பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்ட பலருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து அமைப்பின் சார்பாக நடைபெற்ற இரத்த தான முகாமில் கலந்து கொண்டு இரத்த தானம் வழங்கிய நபர்களுக்கும் சான்றிதழ்கள் வழங்கி பெருமைப்படுத்தப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக தமிழக முற்போக்கு மக்கள் கட்சியின் மாநில துணைத் தலைவரும் வழக்கறிஞருமான புஷ்பானந்தம் கலந்து கொண்டார். இவருக்கு சிறந்த சமூக சேவைக்கான சான்றிதழ்கள் வழங்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது.